வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை, அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை, குழப்பங்களை கண்டித்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில ஒன்றுபட்ட திருச்சியினுடைய சகல மாவட்ட கழக செயலாளர்களினுடைய ஒத்துழைப்புல இந்த மலைக்கோட்டை மண்ணில் வைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். குறிப்பா இதுல யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எப்படி எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்முடைய பட்டியல்ல, வரைவு பட்டியல நம்மளுடைய வாக்கை உறுதி செய்வது, இதையெல்லாம் குறிப்பிட்டு பேசி ஒரு பிரம்மாண்டமான முறையில மக்கள் மத்தியில கோஷங்கள், முழக்கங்கள் எழுப்பி இன்று மலைக்கோட்டையில் எழுப்பப்பட்ட இந்த கோஷங்கள் செஞ்சாஜு கோட்டைக்கும் செங்கோட்டைக்கும் கேட்கும் வகையில ஒரு வீரியமான, காத்திரமான, ஆத்திரமான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது. இந்த காவல்துறை இடையூறு செய்ததா சொல்லியிருந்தீங்க, நேற்று நள்ளிரவு முதலே சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 அடிக்கு மேல மேடை போடக்கூடாது. போன வாரம் 5 அடிக்கு ஒரு கட்சி போட்டாங்க, பவள விழா கட்சி. அப்ப 5 அடி அவங்களுக்கு போட அனுமதி இருக்கு, 3 அடி நமக்கு போட அனுமதி இல்லை, பதாகை வைக்க அனுமதி இல்லை. விடிய விடிய மாவட்ட செயலாளர்களை உருட்டி மிரட்டி அவங்க இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, அப்ப இதை தான் விரும்புகிறாங்களா அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய தலைமை? நாம யாருக்காக போராடுறோம்? பாமர மக்கள்ங்க, ஏழைகள், இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், அவர்களுக்காக நடைபெறுகிற முறைப்படி அனுமதி கடிதம் வாங்கி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல தான் கொடுத்து அப்படி வாங்கி நடைபெறுகிற போராட்டத்திற்கு காலையில நிர்வாகிகளை, பெண்களை, மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் என்னங்க தவறு பண்ணாங்க? அவங்கள ஒரு 50 மீட்டர்ல வர வேண்டிய இடத்த 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சுத்தி உண்மையிலே டேக் லெஃப்ட் ஒரு சதுர மாதிரி அப்படி சுத்தி வர வைத்தது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதை கடுமையா கண்டிக்கிறோம். கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கங்க. அனுமதி வாங்கி நடைபெற இந்த கூட்டத்திற்கு இப்படி அலைகழிப்பது ஏற்கத்தக்கதல்ல. அதை தவிர தமிழ்நாடு முழுக்க மிகவும் அமைதியான முறையில அறவழி போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கும். ஆமா, அதற்கான விஷயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்டர்னலா கட்சிக்குள்ளார நிர்வாக குழுவில இருந்து, மாணவர் அணியில இருந்து, மீனவர் அணியில இருந்து, மகளிர் அணியில இருந்து, தொண்டர் அணியில இருந்து கட்சியை இன்னும் வலுப்படுத்தி வெகு விரைவில் அந்த SOP, அந்த ஆர்டர்களை எல்லாம் பயன்படுத்தி நம்ம வெகு விரைவில் தொட்டுவிடும் தூரத்தில் அந்த நாள் வரப்போகிறது. மக்கள் சந்திப்பு நிகழப்போகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்தையும் நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க தலைவர் எந்த இடத்துலயும் போராட்டம் பண்ணல. இப்போ எல்லா கட்சிகளும் தலைவர் முன்னிலையில தான் போராட்டம் நடக்கும். அவர் ஒரு இடத்துல பண்ணிருக்கலான்ற. ஆமா, அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு 10 நிமிட வீடியோ, ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க. அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்திருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்துல வெறும் அரசியல் செய்யாம ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதனால இதுல ஒரு எட்டனதர் அரசியல் என்பதை தாண்டி இதுல மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர். அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி, அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். 6.5 கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நேற்று வீடியோவையும் சொன்னாங்க, நீங்க மேடையிலையும் சொன்னீங்க. அவர் களத்துக்கு வர வேண்டிய தேவை முன்ன விட எப்படின்னா அதிகமா இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். பட் ஆனா இன்னும் ஏன் களத்துக்கு வர்றதுக்கு தயக்கம்? இன்னும் அந்த நிகழ்வுகள் இருந்து நம்ம ஒண்ணு வெளியே வரலைங்களா? இல்ல இப்படியே இருந்தா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது தொடங்கும்? ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பாவும் இருக்குல்ல, தொண்டர்களோட எதிர்பார்ப்பா இருக்குல்ல. இங்க கேட்கிறப்ப யார் வர்றாங்கன்னு மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னைக்குதான் அது உடைப்பீங்க அந்த ஐச? மதிப்பிற்குரிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 6,36,00,000 சொச்சம் பேர் தான் வாக்களிக்க போறாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அர்ச்சனா பட்நாயக் அவங்க சொன்ன டேட்டால கூட ஃபுல்லா போய் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப 29 வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட சற்றொப்ப 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்ப இது முழுக்க இந்த களம் என்பது, இந்த டேட்டா என்பது புதிதாக வரக்கூடிய நியூ பிளேயர்ஸ், தமிழக வெற்றி கழகம் கூட நான் சொல்ல, டிவிக்குன்னு சொல்லல, இந்த இளைஞர்களினுடைய அன்பை வெல்லக்கூடியவங்க நியூ பிளேயர்ஸ் தான் என்பது இந்த பொலிட்டிக்கல் டயோஸ்போரால இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை அறிந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அன்று தொடங்கி அதிதீவிரமாக 25 ஆண்டுகளில் இல்லாத வேகத்தில் இந்த SIR கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்று சொன்னா, அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதை போல எதிர்க்க சட்டமன்ற தீர்மானம் கூட போடாம நாங்க போராட்டம் பண்ணா அதற்கு மறைமுகமாக அந்த ஒன்றிய அரசிற்கு ஒரு நட்புறவாக செயல்படக்கூடியது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு. அப்ப இதுல சட்ட சிக்கல் இருக்கு. ஆமா, சட்ட சிக்கலும் இருக்கு. அப்ப மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா? ஆமா, விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். வெறுமனே இதை நாம இந்த சதியை மட்டும், நாம இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா கோபத்துல அதை கிழிச்சு போட்டு கூட போயிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. SIR வச்சு பீகார்ல ஒரு எலெக்ஷனையும் முடிச்சுட்டாங்க.
அந்த ரிசல்ட் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில் இன்னும் மீண்டு வரல. அதை போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக ரொம்ப நுணுக்கமா கால்குலேட்டிவா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு நீட்சி தான் அவர் நேற்று வெளியிட்ட காணொலி. வெறும் காணொலி மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்று இருக்கிறது. ஒரே நாள்ல ஒரே நேரத்துல இத்தனை தலைவர்கள் இத்தனை பேர் இவ்வளவு நேரத்துல வந்து நாங்க வந்து இதை பேசுறதுல மாத்திருக்கிறோம். அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலும் தெரியும். அவர் வரதான் போறாரு, பேசதான் போறாரு. அந்த ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிறாரு. மிகவும் காத்திரமான மிக முக்கியமான பல விஷயங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ண போறாரு. தொல்லை தரவில்லை அப்படின்னு சொல்லி மகேஷ் பொய்யாமொழி அது சொன்னா பொருந்த சொல்லணும். அப்புறம் என்ன, எங்க மீது கொண்ட ஹெல்த் எங்களுக்கு வந்து சக்கரவணை வரக்கூடாதுன்னு வாக்கி போட்டு போனாங்களா காவல்துறை? 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் மாற்றுத்திறனாளிகள்லாம் அலைகழிப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அதுல வந்து அந்த இளம் பெண்கள், அந்த இளம் இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் திரும்ப திரும்ப இதை பண்றாங்க. ஏற்கனவே சிவானந்தா சாலையில அஜித்குமார் ஒரு போராட்டம் நடத்த போது அப்ப கடுமையா பண்ணாங்க, இன்னைக்கும் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு போன வாரம் கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம் நடைபெற்றது. விமான நிலையம் கிட்ட இளம்பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய குடும்பம் நடந்த போது அங்கேயும் இதே மாதிரிதான் பண்ணாங்க. இங்க போன வெள்ளிக்கிழமை நாகப்பட்டினத்துல நான் போய் ஒரு உண்ணாவிரத போராட்டம் அதுல வந்து பங்கெடுத்தேன். அது வந்து பின்குறிப்பு ஒரு முழு உண்மையான உண்ணாவிரத போராட்டம், 1.5 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் கிடையாது. அங்கேயும் இப்படி எங்கெல்லாம் நாங்க போராடுறோமோ அங்கெல்லாம் இப்படி அவங்க செய்வது என்பது அமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும். அவங்களுக்கு மீது அவ்வளவு அதீத அன்பானுங்கிறத அமைச்சர் தான் பதில் சொல்லணும். 100% தொண்டர்களோ இல்ல வந்து கட்சி நிர்வாகிகளோ எந்த இடத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. குறிப்பிட்டு எந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது 100%. நான் மேடை ஏறுவதற்கு முன்பே மிக முக்கியமான ஒரு பேராசிரியர் என்னை தொடர்பு கொண்டு சொன்னாரு. அவர் கட்சியில எல்லாம் கிடையாது. அவர் அதிர்ச்சிகரமா ஒரு தகவல் சொன்னாரு. கொடுக்கிறது பிஎல்ஓ அதிகாரி, திரும்ப கலெக்ட் பண்ணது யாருன்னா அந்த திரும்ப கொடுத்தது பிஎல்ஓ அதிகாரி. இந்த ஃபார்மை திரும்ப எப்ப வாங்கிப்பீங்கன்னா ஒரு பேர் சொல்லி இருக்கிறாங்க. அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர். இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. அந்த அதிகாரிகளை குறை சொல்லல, பாவம் அவங்க வந்து சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல வரக்கூடியவங்க தான், அங்கன்வாடி ஊழியர்களாக ஆசிரியர் இருக்கக்கூடியவங்க. பட் அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது. இன்னும் சொல்ல போனா எந்தெந்த அதிகாரிகள் இதே போன்ற விஷயங்களுக்கு துணை போறாங்களோ அவர்களையெல்லாம் நாங்க கண்காணிக்கிறோம். எந்த வகையில் நீங்க அப்படி அநீதிக்கு துணை போனீங்கன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி நீங்க எக்ஸ்போஸ் செய்யப்படுவீர்கள் என்பதை ஊடகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்ம முதல்ல சொன்னதுதான், இந்த டைம் ரொம்ப குரூஷியல். 6.25 கோடி பேரை ஒரு மாசத்துல எப்படி பாப்பீங்க? நீங்களே இமேஜின் பண்ணுங்க. இன்னைக்கு நாடு முழுக்க ஒரே நாள்ல போராட்டம் நடத்தும் போதே ஒரு தனித்தனி பீச் அனுப்பியிருக்கிறாங்க நம்ம மீடியா ஹவுஸ்ல இருந்து. அப்ப இந்த குறைந்த நேரம் அதிக மக்கள் தொகை என்பதை நம்ம ஆரம்பத்துல இருந்து எதிர்த்து கொண்டே வரோம். இதெல்லாம் அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. வெறும் பூதேஜன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இது இன்ஃபுளுயன்ஸ். திமுக சொல்றப்ப எங்க கூட மித்த கட்சிகளும் சேர்ந்து வாங்க அப்படிங்கிறாங்க. மேடையில் மற்ற கட்சிகள் வாங்கன்னு சொல்வதும், களத்துல வந்து அப்படி மாற்று கட்சிகள் வருகிற பொழுது அவர்களை அந்த ஆபீசர்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அந்த ஃபார்ம்ஸே கிடைக்க விடாம செய்வதும் வந்து இன்று நேற்று நடப்பதில்லை. எஸ்ஐஆர் ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று உங்க மீடியால ஒரு நியூஸ்ல பார்த்தா ஒரு கோயில் கிட்ட அவ்வளவு ஃபார்ம்ஸ் கொட்டி கிடக்கு. முதலமைச்சர் கொடுக்குற மனுவெல்லாம் வந்து அவங்க கொண்டு போய் கஜானால போடுவாங்கன்னு பார்த்தா, அல்லது தலைமைச் செயலகத்தை போடுவாங்கன்னு பார்த்தா கோயில் குளத்துல போட்டாங்க. அதே போல ஒரு கோயில் பக்கத்துல அவ்வளவு ஃபார்ம்ஸ் கொட்டி கிடக்கு. அப்ப இன்னொரு பக்கம் வந்து தேவைப்படுபவர்களுக்கு அந்த ஃபார்ம் சென்று சேரல. நாம உங்க மூலமா சொல்லிக்கிறது ஒண்ணுதான், தயவு செய்து கட்சி வேறுபாடு பார்க்காதீங்க. கட்சி மாச்சரியங்களை தாண்டி இது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர். இவர்கள் அத்தனை பேரினுடைய ஒவ்வொரு தமிழர்களினுடைய வாக்குரிமையை பாதுகாக்க கட்சி வேறுபாடை தாண்டி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடைபெறுவதற்கு இந்த எஸ்ஐஆரை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் தயவு செய்து உங்களுடைய கட்சி சார்பு தன்மையை தாண்டி வைத்துவிட்டு மக்களுக்காக சேவை செய்யுங்கள். வரலாறு படிச்சவங்க சொன்னா பதில் சொல்லலாம். அவர் படித்தது வணிகவியல். அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வரலாறு. அண்ணனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது வரலாறே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து மேடைக்காக சொல்றாரு, அவ்வளவுதான். யார் சொல்றது? அப்படி சொல்றவங்களினுடைய நிலை 2026 பார்க்க தான் போறீங்க. யாருக்கும் ₹1 கொடுக்காமலாம் இவ்வளவு கூட்டலாம் கூடாது. பயத்தில், அச்சத்தில், அவங்களுடைய வயிற்றுச்சலில் இப்படியெல்லாம் அவங்க வந்து அவதூறா பேசிட்டு இருக்காங்க. மக்கள் காலம் அதற்கு வந்து பதில் சொல்லலாம். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில வந்து விடுபட்ட மாவட்டங்கள்ல இருந்து தொடங்க வாய்ப்பு இருக்கா, இல்ல அதை பயணத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அது நம்மளுடைய சட்டக்குழு மற்றும் புதிதாக உள்ள வந்திருக்கக்கூடிய நிறைய தொண்டர் அணி அவங்க எல்லாம் கலந்து பேசி, ஆனா இன்னும் வெகு சில நாட்களில் அது வந்து மீண்டும் தொடங்க இருக்கிறது.